முதல்வர் விஜய் சார் இந்த மாதிரி அவதூறாக பேசுகிறவங்கள ஆரம்பத்திலே நீங்கள் கண்டிக்கணும். கண்டிக்கலைன்னா இவரை மாதிரி மற்றவங்க நிறைய பேர் உங்களை இந்த மாதிரி பேசுவாங்க. அதனால் தயவுசெய்து ஆரம்பத்திலே இதை கண்டிச்சிருங்க. இந்த மாதிரி அவதூறாக மற்றவங்க மனசை புண்படுற மாதிரி பேசுங்க மேலே உடனே ஆக்ஷன் எடுங்க. கேஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து அந்த டீலிமிட்டேஷனை திரும்ப கொண்டு வர போகிறதா ஒரு பேச்சு ஒன்று அடிபடுது. யார் என்ன டீலிமிட்டேஷன் கொண்டு வந்தாலும் தமிழ்நாடு அது ஒத்துக்காது. உங்ககிட்ட எம்பிஸே கிடையாது, நீங்க மூடலாம். முகமது, வீடியோ ஆரம்பிக்கும் போது நல்ல அறிவாளி மாதிரி பேசுகிறீங்க, ஆனால் முடிக்கும் போது முட்டாள்தனமாக பண்ணுறீங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதல்வரை போயிட்டு மூடுங்கன்றீங்க. அவர் மூடாமல் திறந்து போட்டா இருக்கிறாரு. நான் தான் கண்ணாடி போட்டுக்கிறேன், நீங்கள் கண்ணாடி போடாமல் தானே இருக்கிறீங்க. அவர் மூடிட்டு தானே இருக்கிறாரு. தயவுசெய்து இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க. இந்த பழமொழி உங்களுக்கு தான். ஆரம்பம் அழகு, முடிவு அவலம். வாயை அடக்காதவன் மதிப்பை இழப்பான். இனிய சொல் இன்பம் தரும், கடும் சொல் காயம் தரும். பேச்சு மனிதனை உயர்த்தும், அதே பேச்சு தாழ்த்தும். நல்ல பேச்சுக்கு முடிவு நல்லதாக இருக்க வேண்டும். புரிஞ்சுக்கோங்க. நன்றி.